தங்கம் என்கிட்ட சுத்தமாக காசே இல்லை தங்கம். ஆக்சுவலாக ஸ்கூல் தானே படிக்கிறீங்க? ஸ்கூல் படிக்கிறீங்களா? அப்புறம் ஏன் காசு கேட்க சொன்ன? யார் கேட்க சொன்னா? தங்கம் என்கிட்ட சுத்தமாக காசு இல்லைடா. வணக்கம்ரா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் பீச்சில் தாங்க இருக்கோம். இங்கேருந்து vlog ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம எங்கே என்ன பண்ண போகிறோம்னா வேளாங்கண்ணி பீச் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து சண்டேங்க, அதனால் பீச் வந்து செம்ம க்ரௌடாக இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சிட்டோம். வண்டி வந்து இப்போ வந்து 100 மேலே கூட நம்ம கிலோமீட்டர்ஸ்லாம் நம்ம போக ஆரம்பிக்கலாம். ஆனால் வண்டி செம்ம ஸ்பீடுங்க, செம்ம பவராக இருக்குங்க வண்டி. நானும் அந்தோனி தாங்க நம்ம வந்து இப்போ வேளாங்கண்ணி போகலாம்னு பிளான் போட்டிருக்கோம். 200 பெட்ரோல் போட்டுட்டு நம்ம போகிறோம். என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குது, அந்தோனிக்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குது. எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது நம்ம செக் பண்ணிடலாம். 200 கொடுத்தா எவ்வளோ போகுதுன்னு ஒரு கணிப்பு அடிப்போம். என்னடா அப்பா பாம்பு மாதிரி அலையுதுற வண்டி. இந்த இடம் என்ன இடம் பார்த்தீங்கன்னா ரன்வேன்னு சொல்லுவாங்க. இந்தாண்ட சைடில் தாங்க நம்ம நிற்கணும். ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம பசங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம போவோம். எடு ப்ரோ. இது வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டுங்க இந்த இடம். இந்த பீச்சுக்கும் அப்புறம் அந்தாண்ட வந்து ஒரு தனியாக ரோடு போவோம். அந்த இடம் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போது ஹெச்பி பெட்ரோல் பங்குன்னு நினைக்கிறேன். இந்துஸ்தான் பெட்ரோலியம். அது என்ன பாரத்? அது பெட்ரோல் பங்கு அந்தானே பாரத் பெட்ரோல் பங்கு அது. ஓகேங்க, நம்ம பாரத் பெட்ரோல் பங்க் தான் போகிறோம். போயிட்டு ஒரு 200 கிட்ட பெட்ரோல் போட்டுட்டு நம்ம வந்து வேளாங்கண்ணி நோக்கி போக வேண்டியதான். இன்னொன்று வந்து என்னன்னா, நம்ம ஈக்கனில் வந்து நான் காலையில் சார்ஜ் போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ பார்க்குற ஒரு பாயிண்டில் தாங்க இருக்குது. நம்ம பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் ஒரு ½ hour ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஆக்ஸ் கேபிள் இதில் வச்சுக்கிட்டு நம்ம ஃபோன்லேயே நம்ம வந்து வண்டியிலே நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. வேடிக்கை பார்த்துட்டே வராது பாரு. நம்ம ஒரு ½ hour சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி vlog கண்டினியூ பண்ணலாங்க. அதுக்குள்ளே நம்ம எங்கே போயிடுவோம்னா நாகப்பட்டினம் போயிடுவோம். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நாகப்பட்டினம் தான் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அந்த என்ன நான் ஒரு 100 ரூபா அமுச்சு விட்றேன். 200 ரூபாய்க்கு போட்டுருவோமா? சரி, ஓகே. தலைவர் 200. இது வந்து மலையில் நனைஞ்சி ஸ்டெக் ஆகிட்டுங்க, பூத்து போயிட்டுங்க. வர 100 ரூபா ஜிபே பண்ணி விட்றேன். எங்கள் அப்பா நம்மளுக்கு 100 ரூபா வந்துருச்சு பார்த்தியா? 200 2.13 பாயிண்ட்டு. மலையில் நஞ்சு வண்டி ரொம்ப மக்கார கொடுத்துட்டுங்க. என்னாச்சு? எங்கே இருந்து? ஐயோயோ, ஒன்றும் ஆளல. என்னடா அங்கேருந்து எங்கடா அடிச்சிச்சு உனக்கு? ஓகேங்க, நம்ம வந்து 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். 2 கோடு காட்டுது. நம்ம ட்ரிப் பண்ணிப்போம். ட்ரிப் பண்ணி எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து 672 ஓட்டியிருக்கோம். மோடு எப்பட்றா ட்ரிப் பண்ணுறது? ட்ரிப் 1ல் இருக்கா? 672 ட்ரிப் பண்ணிப்போம். செட் பண்ணிப்போம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். ஹோல் ப்ரெஸ் பண்ணால் இதாகிடும். என்னடா அது? ரீசெட் பண்ணு. ஓகே, ஆயிடுச்சு. அவ்வளோதான், போயிடுச்சு. 000. இப்போ வந்து நம்ம என்னடா ஒரு பாயிண்ட் தான் கட்டுது பெட்ரோலு. அது சரி. சரி, ஓகேங்க. நம்ம 0 கிலோமீட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா நம்ம ஸ்டேடியத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோங்க. அந்தனே ஈக்கன் ஆஃப் ஆகிட்டான்னு தெரில, செக் பண்ணி. ஒரு லைட்டாக ஏதாவது ஒரு பட்டன் அழுத்து, கீழ் பட்டன் இருக்குல்ல அதை அழுத்து. ஸ்க்ரீன் ஓடுதா? ஓட்டுதான் இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு கவர் பண்ணுற அளவுக்கு கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகேங்க, நம்ம பெட்ரோல் போட்டோம். நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து எங்கே இருக்கோம்னா நம்ம வந்து நாகூரில் தாங்க இருக்கோம்.
நாகூரில் வந்து பீஃப் பக்கோடா சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம். ஈக்கனில் வந்து சார்ஜ் இல்லை. நான் வந்து எத்தனை பாயிண்ட்டுன்னு செக் பண்ணி காட்டுறேன். பேக் கேமரா காட்டுறேன் வாங்க. ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. என்ன ஒன்றா நம்ம ஆக்ஸ் கேபிள் சொல்கிறது இருக்குது. அதுலேயே நம்ம ஈக்கனில் சார்ஜ் ஏறிட்டு இருக்குங்க. சார்ஜ் வந்து எத்தனை ஏறி இருக்குன்னா காட்டுறேன் இருங்க. ஒரு வாட்டி தொட்டால் வந்துடுங்க. எத்தனை பாயிண்ட்டு? ஒரு பாயிண்ட் தாங்க ஏறி இருக்குது. இன்னும் ஒரு 1/2 hour ஆகும் ஏறுறதுக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது ஒரு 15 நிமிஷமாவது வந்து ஆன்லேயே இருக்குங்க. நாகூருக்கு அடையாளம்னா இந்த இருக்குது பாருங்க இந்த டவர், இது தாங்க. பசங்க வந்து என்னமோ வாங்க போயிருக்கானுங்க, பீஃப் பக்கோடா வாங்க போயிருக்கானு வாங்கிட்டு வரேன்னு சொன்னானுங்க. பார்ப்போம். சாப்பிட்டுட்டு நம்ம ரிவ்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேளாங்கண்ணி போக வேண்டியதாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம vlog பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 days வந்து எடிட் பண்ணி நம்ம வந்து நம்ம யூடியூப்பில் விட்டுருலாங்க. சரி, வந்தோன்னே நான் வந்து பீஃப் பக்கோடா வந்தோன்னே கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனல் ஒரு ஹாய் சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு ஹாய் சொல்லுங்க. வெக்கப்பட்டு பயந்து ஓடுறாங்க. அதில் இப்போ வந்து என்ன பிளான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வீக்கெண்டில் சார்ஜர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வாய்க்கு வளருது vlog கண்டினியூ பண்ணி போக வேண்டியது. சாப்பிட்டு I had so many dreams. Then you hit your teens. Life ain't really what it seems. Try to find out what it means. Always do it on my own. என்னடா போலாமா? போமா. தங்கம் என்கிட்ட சுத்தமாக காசே இல்லை தங்கம். ஆக்சுவலாக ஸ்கூல் தானே படிக்கிறீங்க? ஸ்கூல் படிக்கிறீங்களா? அப்புறம் ஏன் காசு கேட்க சொன்ன? யார் கேட்க சொன்னா? தங்கம் என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. என்னடா வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? என்ன வேணும்னு சொல்லி வாங்கி தரேன். என்ன வேணும்? என்னடா அவங்க அப்படி இருக்காங்க? என்ன இப்போ ஸ்கூல் படிக்கிற? யாரும் நான் அனுப்பிச்சுட்டு அது மாதிரி வாங்க சொல்லு சிரிக்காம சொல்லு. சரி 10 ரூபா கொடுக்குறேன், என்ன பண்ணுவேன் சொல்லு. இட்லி வாங்கி சாப்பிடுவீங்களா? 10 ரூபாய்க்கா? 10 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறாங்களா சேர்த்தா? ஏன் வீட்டில் சமைக்க மாட்டாங்களா? சரி, இங்கே இருக்கீங்க? எதுக்கு வந்தீங்க இங்கே? சும்மா சொல்லு, தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன். சொல்லுங்கள். சும்மா வந்தீங்களா? யார் வந்தீங்க? எதுக்கு? சொந்தக்காரங்க வீடா? சும்மா தர்காவுக்கு வந்தீங்களா? அது சரி. ₹10 இருக்கா? 10 ரூபா கொடுத்தா இட்லி வாங்கி சாப்பிடுவீங்களா? சேர்த்து வாங்கி சாப்பிடுவீங்களா? வீடு சொந்த ஊரில் இருக்கா? சென்னையில்? வாடகை வீடு.